ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் முதல்ல நான் தீபாவளி விஷஸ் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நம்ம நிறைய கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம். மற்றவர்களை பார்த்து ஏங்கிறத விட நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப எளிமையாக தீபாவளியை கொண்டாடலாம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய பேர் நான் ரெசிபி வீடியோ போடும்போது கார்டனிங் வீடியோ போடுங்கக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கார்டனிங் வீடியோவும் ரெசிபி வீடியோவும் அட் ஏ டைமில் எனக்கு ஒரே சேனலில் போடுறதுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதனால் நான் கார்டனிங் வீடியோ மட்டுமே இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஊட்டி அதை பற்றியான டிப்ஸு, அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அதனுடைய டெய்லி அப்டேட்ஸ் என்ன, அப்புறம் என்னுடைய டெய்லி லைஃப் ஸ்டைல்ஸ் என்ன, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த மாதிரி நேரடியாகவே முகத்தை காமிச்சு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். இது சும்மா ஃபஸ்ட் டைமில் ஒரு சின்ன ட்ரையல் பண்ணேன். பட் நிறைய சொதப்பல் வந்துச்சு. முக்கியமாக மைக் எடுத்துகிட்டு போகவே இல்லை. அதனால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது மெயின்டைன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு மாடி தோட்டத்தும் மெயின்டைன் பண்ணிவிட்டு இங்கேயும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம் இந்த இடத்துல நான். ஆனால் இயற்கை நம்மளை என்றைக்குமே கைவிடாது. நிறைய பூக்கள் பூத்திருக்கிறத போய் பார்த்த உடனே அந்த கஷ்டம் எல்லாமே எனக்கு மறந்து போயிடுச்சு. அப்போ தான் ஞாபகம் வந்தது, மைக்கையும் சேர்த்து மறந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாகவே என்னென்ன டிப்ஸ்லாம் பண்ணலாம், எப்படி செடிகளை மெயின்டைன் பண்ணலாம், அதாவது ரோஜா செடி மட்டும் கிடையாது, காய்கறி செடிகள், பழச்செடிகள், அது மாதிரி நிறைய, அதாவது தரையில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டத்திலேயே நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம், நிறைய டிப்ஸ் சொல்லலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மழைக்கால பராமரிப்பு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நான் நீங்கள் நியூ சேனல் தொடங்குங்க, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் தொடங்குறேன். இல்லை நீங்கள் இதிலே போடுங்க, இதுவே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இதிலே போட்டுடுறேன். அதாவது ஓட்ஸ் படி சொல்லலாம். அதாவது நான் ஒரு கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்குறேன். நான் நியூ சேனல் ஓப்பன் பண்ணலாமா இல்லை இதிலே போடலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறேன். அதில் எதற்கு நிறைய ஓட்ஸ் வருதோ, அதாவது உங்களுடைய விருப்பமாக நான் அதை எடுத்துக்கிட்டு நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நான் அந்த பூச்செடிகளில் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையுமே என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவை என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வாய் வழியாக நான் சொல்கிறேன். அதில் நிறைய டிப்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு நான் எதுவுமே தொடவே இல்லை. அந்த செடியில் நான் என்ன தண்ணி மட்டும்தான் ஊற்றினேன், எதுவுமே பண்ணலை. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த மண்ணுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சோதிக்கணுன்ட்டு அதில் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஈவன் நிறைய பேர் தேங்காய் நார் போடுங்க, வேப்ப இலை போடுங்க அப்படின்ற மாதிரி கூட சொன்னீங்க. நான் எதுவும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்ன ரிசல்ட் அதுலேருந்து கிடைக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 10 நாளைக்கு தொடவே இல்லை. துளிர்கள் எல்லாமே நல்லா வர ஆரம்பிச்சது. ஆனால் மொட்டுக்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சது, அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய டிப்ஸை ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நம்முடைய டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு 15 பூக்கிட்ட வர ஆரம்பிச்சது. நான் அப்படியே மிரண்டு போய் நின்னேன். இதனோட அது இந்த அளவுக்கு இவ்வளோ பூ பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். தொட்டியில் வைக்கிறத விட தரையில் வைக்கக்கூடிய தரம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லாவே ஒரு வேறுபாடு இருக்குது. ஏன்னா மாடி தோட்டத்துலேயும் நான் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பூக்கள் மாடி தோட்டத்தை விட இங்கே இன்னும் நல்ல டபுள், இன்னும் நல்ல பெருசாக பூக்குதுன்னே சொல்லலாம். அவ்வளோ பெருசாக நம்ம ஊட்டிக்கெலாம் போனோன்னா பெரிய பெரிய பூவெல்லாம் பார்த்தா ஆஹா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துப்போம். அதே மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் ஒவ்வொரு செடிக்கிட்டையும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் எடுக்கணும்னாலே எங்கள் வீட்டுக்காரர் என்னை உட்கார வச்சு அடிக்கடி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. அப்புறம் மண்புழு உரம், தேங்காய் நார், இதெல்லாம் நான் எங்கே வாங்குகிறேன், இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய ஒப்பீனியன் நியூ சேனல் தொடங்கினா நல்லாயிருக்குமேன்றது என்னுடைய இது. உங்களுடைய ஒப்பீனியன் எனக்கு என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது, அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக. அதாவது நம்ம இயற்கையை நேசிக்கும் போது நிச்சயமாக இயற்கை திருப்பி நம்மளை நேசிக்கும், அதுக்குண்டான பலனை நமக்கு கொடுக்குன்றதை நான் இந்த இடத்துல உணர்ந்தேன். காய்கறி செடிகளும் ரொம்ப அருமையாக அழகாக வளர்ந்துட்டு இருக்க ஒரு பக்கம். நான் அதனுடைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை கம்யூனிட்டி டேப்பில் நான் போட்டிருப்பேன், ஒரு ஓட்ஸ் மாதிரி கேட்குறேன், நீங்கள் அதில் ஓட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறேன். அது மாதிரி சேனல் பேர் சென்னையில் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்தீங்கனாலும் ஓகே, அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எது நிறைய வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செடியெலாம் நிறைய கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இதுலேருந்து உங்களுக்கு நிறைய வரும். அதுக்கப்புறம் நான் ஊரில் ஒரு சின்ன நர்சரி ஒன்று பார்த்துருக்கேன். அது நர்சரின்றதை விட
செடிகள்லாம் வந்து கிராஃப்டிங் எல்லாம் பதியம் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அங்க செடிகளுடைய விலை எல்லாமே வந்து குறைவு. அப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் நம்ம செடிகள் இங்கேருந்து வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்துச்சு. ஆனா எனக்கு அதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, செடி வந்து நம்ம வாங்கி உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்றேன். அதாவது நேரடியா இங்க வர வச்சு கிஃப்ட் பண்றவங்களுக்கு ஓகே, சென்னையில இருக்கிறவங்களுக்கு. இப்ப நீங்க அவுட்டர் ஏரியா லைக் கோயம்புத்தூர், திருச்சி அந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இங்கேருந்து செடிகள அனுப்புறேன் அப்படின்னா, எனக்கு அதனுடைய வழிமுறைகள் தெரியல. அதாவது செடி வந்து வீணாகாம உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்ப என்ன ஆகணும்னா, அந்த மாரி குடுக்கக்கூடிய கொரியர் சர்வீஸோ அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நான் அத ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு நான் அனுப்பணும். இல்ல கொரியர் இல்ல, அமேசான் வழியா நீங்க ஆன்லைன்ல இந்த மாரி அனுப்பலாம். அதுக்கு வழிமுறைகள் இருக்குக்கா அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே. அந்த மாரி ஏதாவது வழிகள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் வந்து தெரியல எனக்கு. அது வந்து இந்த மாரிலாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் ஏத்துப்பேன். அதனால கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா, உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாமே என்ட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். பண்ணுங்க. அந்த மாரி Instagram பேஜ் இருக்கா? Facebook பேஜ் இருக்கா? Facebook குரூப் இருக்கா? அப்படின்னு கேட்கிறீங்க. Instagram பேஜ் வந்து வச்சிருக்கேன். பட் அடிக்கடி நான் அது மாரி போய் பார்க்கறது கிடையாது அதிகமா. இனிமே நான் வந்து அத நான் ட்ரை பண்றேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நான் அந்த லிங்க் குடுக்குறேன். நீங்க வந்து உங்களுடைய செடிகளோட லைவ் ஸ்டேட்டஸ வந்து நீங்க அதுல வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாரி Facebook குரூப்ப வந்து கார்டனிங்க்குன்னே ஒரு குரூப் நான் வந்து அதாவது இனிமே நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த நேம்லயே நான் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுல கூட நீங்க உங்களுடைய செடியோட லைவ் ஸ்டேட்டஸ வந்து எனக்கு காமிச்சு, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஏன்னா வந்து யூடியூப் கமெண்ட்ல வந்து உங்களுடைய அந்த ஃபோட்டோஸ வந்து நீங்க ஷேர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி Facebook குரூப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல வந்து நடக்கும். ஏன்னா வந்து இயற்கையை வாழ வைப்போம், இயற்கையை வளர வைப்போம், இயற்கை அன்னை மடியில் வளர்வோம். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். கூடிய சீக்கிரம் இன்னொரு புது சேனல்ல இன்னொரு புது கார்டனிங் வீடியோட நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பளையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க் யூ.